வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நம்மளோட வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அந்த கனவை திடீர்னு வர்ற ஆபத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது? அதுக்கு தான் ஒரு சூப்பரான வழி இருக்கு. வீட்டு காப்பீடு. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு பெரிய புயல் வருது, இல்லனா வெள்ளம், ஒரு தீ விபத்துன்னு வச்சுக்கோங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல? நம்மளோட வருஷ கணக்கு உழைப்பு என்ன ஆகும்? இந்த மாதிரி நாம எதிர்பார்க்காத ஆபத்துல இருந்து நம்ம வீட்டை காப்பாத்திக்க நாம ரெடியா இருக்கோமா? சரி, இந்த மாதிரி ஆபத்துகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குன்னா அது வீட்டு காப்பீடு தாங்க. முதல்ல வீட்டு காப்பீடுனா என்னன்னு பாத்திரலாம். வீட்டு காப்பீடுங்கிறது ஒரு விரிவான பாலிசி. சிம்பிளா சொல்லணும்னா, இயற்கை சீற்றம், அதாவது புயல், வெள்ளம் மாதிரி, இல்ல மனுஷங்களால வர பிரச்சனை, திருட்டு மாதிரி. இதனால உங்க வீட்டுக்கும் வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா, அந்த பண நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாத்துறது தான் இந்த பாலிசி. ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பாதுகாப்பு கவசம் சொல்றோமே, இது எதெல்லாம் கவர் பண்ணும்? சும்மா செவத்த மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேலையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்க வீட்டோட முழு கட்டமைப்புமே இதுல கவர் ஆயிடும். அதாவது உங்க வீட்டு செவுரு, மேல இருக்கிற கூரை, தரை, ஏன் அஸ்திவாரம் வரைக்கும் எல்லாமே இதுல அடக்கும். சோ பில்டிங்குக்கு முழு பாதுகாப்பு. அடுத்து ரெண்டாவதா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள். ஆமாங்க, உங்க ஃபர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ் மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள், உங்க துணிமணி, பாத்திரங்கள்னு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. ஏன்னா வீடுனா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் மட்டும் இல்லையே, நம்மளோட பொருட்களும் தானே. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது என்னென்ன ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தணும் பார்க்கலாமா? தீ விபத்து, இடி, மின்னல் இதெல்லாம் கவர் ஆகும். அது மட்டும் இல்ல, புயல், வெள்ளம், பூகம்பம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்புறம் கலவரம், திருட்டு, ஏன் தீவிரவாத தாக்குதலால ஏதாவது சேதம் ஏற்பட்டா கூட இதுல பாதுகாப்பு இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய லிஸ்ட்னு? எல்லா பாலிசிலையும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு. அதாவது சில விஷயங்களுக்கு கவர் கிடைக்காது. பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் கவர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இங்க பாருங்க, எதிர்பாராம நடக்கிற சேதங்களுக்கு கிளைம் கிடைக்கும். ஆனா நீங்களே வேணுனே உங்க வீட்டுக்கு ஏதாவது சேதம் பண்ணீங்கன்னா அதுக்கு கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப நாளாகி தேஞ்சு போற விஷயங்கள், போர் நடக்கும்போது ஏற்படுற சேதம், அப்புறம் வீட்ல வச்சிருக்கிற பணத்துக்கு ஏற்படுற இழப்பு, இதெல்லாம் பொதுவா பாலிசில கவர் ஆகாது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நீங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது சேதமாச்சுன்னா அது இந்த ஸ்டாண்டர்ட் பாலிசில கவர் ஆகாது. அதுக்குன்னு தனியா இன்சூரன்ஸ் பாலிசிகள் இருக்கு, அதை தான் எடுக்கணும். சரி, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஏதாவது சேதம் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்றது? அதோட ஸ்டெப்ஸை இப்ப ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, ஒரு சேதம் நடந்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ரெண்டாவது, திருட்டு மாதிரி ஏதாவது நடந்தா உடனே போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. மூணாவது, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோட கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. அடுத்து, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயர் வந்து சேதத்தை நேர்ல பார்த்து கணக்கிடுவார். கடைசியா அவரோட ரிப்போர்ட் அடிப்படையில உங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்கும். அவ்வளோதாங்க. கடைசியா ஒன்னு சொல்லணும். இந்த ஹவுஸ் இன்சூரன்ஸுங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்குது. அதுதான் மன நிம்மதி. நான் முதல்ல பேசினோமே, அந்த எதிர்பாராத ஆபத்துகள், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு ஹவுஸ் இன்சூரன்ஸ் இருந்தா உங்களுக்கு முழுமையான நிதி பாதுகாப்பு கிடைக்குது. உங்க விலை மதிப்பில்லாத சொத்து பாதுகாப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் மன நிம்மதியும் நமக்கு கிடைக்குது. இத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவு கிடையாது, அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. ஆமாங்க, உங்க உழைப்பையும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற ஒரு அருமையான முதலீடு. இப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன். நாம எதிர்பார்க்காத ஆபத்திலிருந்து உங்க வீட்டையும் உங்க மன நிம்மதியும் காப்பாத்திக்க நீங்க உண்மையாவே தயாரா இருக்கீங்களா? யோசிங்க. உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. சரியான முடிவை எடுங்க.